இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கதான் தலையில பிளாஸ்டிக் பூ வச்சிருந்தாங்க. இவங்கதான் நகை எடுத்திருப்பாங்க. ஏன்னா காலையில இவங்க மண்டபத்துக்குள்ள பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்ததை நான் பார்த்தேன். ஹலோ, யார் மேல குத்தம் சொல்றீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல நான் பூவே வைக்கல, என் தலையை பாருங்க. என்ன கை காட்டினா நான் திருடின்னு ஆயிடுவேனா? இல்ல, இவங்கதான் வச்சிருந்தாங்க. இவங்க பிளாஸ்டிக் பூ வச்சதை நான் பார்த்தேன். அதான் அவங்க தலையில பூவே வச்சு இல்லையே. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கு. நேரத்துக்கு போலீஸ் வந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க யாரும் போலீஸ் ஆக வேண்டாம். அம்மா, போலீஸ் எல்லாம் வேண்டாமா. போலீஸ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. கொஞ்சம் அமைதியா இருக்குமா, பேசிக்கலாம். ரித்திகா, அதான் நகை கிடைச்சிருச்சுல, அதோட வாயை மூடு. இன்னும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அண்ணி, அந்த பொண்ணு பூவே வைக்கல. நகையை திருடி மாட்டிக்கிட்டதும் இன்னொருத்தவங்கள மாட்டி விடுறாங்க. இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் அமைதியா இருப்பேன். பாருங்க, முதல்ல நீங்க மரியாதையா பேசுங்க. ஆமாங்க, அமைதியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்னமா அது ஒண்ணும் புரியல. என்ன மிரட்டுறீங்களா? உண்மையை தானங்க சொல்றேன். ரித்திகா, இசை சொல்றது உண்மையா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் உங்க பேக்க கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேக்க கொடுங்க. பேக் கேக்குறாங்கல, கொடுங்க. பேக் கொடுங்க. நான் எதுக்குங்க கொடுக்கணும்? கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. பாத்தீங்களா, பிளாஸ்டிக் பூ இருக்கு பாருங்க. இது என்னது? பூவே வைக்கலன்னு சொன்னீங்க. இந்த பேக்ல எப்படி ஆர்டிபிஷியல் பூ வந்துச்சு? நான் தலையில வச்சிருந்தேன். தலை வலிக்குதுன்னு சொல்லி பேக்ல எடுத்து வச்சுட்டேன். இந்த பூவை நான் வச்சிருந்ததுனால நான் திருடினேன் ஆயிடுமா? ஓ, அப்படியா? சரி, இதையெல்லாம் போலீஸ் வந்து விசாரிச்சாதான் சரியா இருக்கும். அப்பதான் எல்லா உண்மையும் தெரியும். வர சொல்லுங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஓ, இப்படி பேசுறாங்க. போலீஸ் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பூ எப்படி அந்த ரூம்குள்ள வந்துச்சு, யார் அந்த நகை பாக்ஸ் தொட்டதுன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல. எப்படி இருந்தாலும் அந்த நகை பாக்ஸ்ல கைரேகை இருக்கும்ல, கைரேகையை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, அதுல இவங்க கைரேகை இருக்கா இல்ல உங்க கைரேகை இருக்கான்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, நாம போய் சொல்லலாம், ஆனா கைரேகை போய் சொல்லவே சொல்லாது. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் எடுத்தேன். நான் தான் அந்த நெக்லஸ் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா. போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்கம்மா. என்ன மாட்டி விட்டுறாதீங்கம்மா.